ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் மசாலா மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து வறுத்து விட்டுறலாங்க. நம்ம இது ஆயில் எதுவும் சேர்க்காம தான் வறுக்கணும். இது ஓரளவுக்கு வதங்கின பிறகு ஒரே 1 டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. நம்ம பச்சரிசி சேர்த்தும் போது குழம்பு கொஞ்சம் நம்மளுக்கு தடயமாக கிடைக்கும். அதுக்காக பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. பச்சரிசி பொரிஞ்ச பிறகு ஒரே 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ட்ரையாக வறுத்து விட்டுக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுக்கணும். அப்போ தான் தேங்காய் எல்லாம் காஞ்ச மிளகாய் எல்லாம் கருகிடாமல் நம்மளுக்கு வறுத்து வருங்க. பாருங்கள், எல்லா மசாலாவும் வறுவிட்டுருச்சு. இனி அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாங்க. பாருங்கள், இப்போ மசாலா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு இருக்கணும். இனி நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு வெண்டைக்காய் நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் வெண்டைக்காயை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு துணியால் துடைச்சிட்டு 1 இன்ச் நீளத்துக்கு நான் கட் பண்ணியிருக்கிறேங்க. அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் வெண்டைக்காய் இருக்கும். அதை மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த எண்ணெயிலேயே வெண்டைக்காய் நல்லா வதங்கி லேசாக செவந்து வரணுங்க. அந்தளவுக்கு வெண்டைக்காய் வறுத்து விட்டுடலாம். இந்த மசாலா மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம ஒரு 10-12 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வதங்கணும். நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கி எண்ணெயிலேயே லைட்டாக செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா பவுடரை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா ஆட் பண்ண பிறகு நம்ம மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து விட்டுடலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுக்கணும். இப்படி வதக்கும் போது மசாலா பூரா வெண்டைக்காயில் நல்லா பிடிச்சிக்குங்க. அதனால் இது போல் நம்ம வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலா மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது சின்ன வெங்காயம் மோருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட இப்போ நான் 1 கப் தயிர் எடுத்து விஸ்கு வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருக்குறேங்க. இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாங்க. இது கூடயே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம தயிர் சேர்த்துன பிறகு குழம்பு அதிக நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தாலே நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடணுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வெண்டைக்காய் எண்ணெயிலேயே ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. மசாலாவும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வெண்டைக்காயில் சேர்த்து வதக்கிட்டோம். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லைங்க. தினமும் மதியம் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்கு ஒரு நேரம் இந்த மாதிரி வெண்டைக்காய் மசாலா மோர் குழம்பு வைங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கொதி வரணும். ஒரு கொதி வந்தால் போதும்.
பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு அருமையான டேஸ்ட்டான வெண்டைக்காய் மசாலா மோர் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.